மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகி சிவமன்மனாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மனாபவ, உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ. சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒவ்வொரு அலைக்கும் சிவனின் கீதம், தேக உணர்வை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம், சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காவுக்கும் காதல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு புயலுக்கும் கரை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆன்மாவின் உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிரச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகியின் உயிர் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி சிவமனாபவ 21வது நாள். ஒவ்வொரு கேள்வியினுடைய பதில் சிவமனாபவ. ஒவ்வொரு மூச்சின் சப்தம் சிவமனாபவ. ஒவ்வொரு புயலின் கரை சிவமனாபவ. ஒவ்வொரு ஆன்மீக பயிற்சியின் பாதை, ஒவ்வொரு இரவின் பகல், ஒவ்வொரு காத்திருத்தலினுடைய பரிசு, ஒவ்வொரு தவறின் விழிப்புணர்வு, ஒவ்வொரு பிறவியின் தேடல், ஒவ்வொரு காரணத்திற்கான நிவாரணம், ஒவ்வொரு ஆத்மாவினுடைய சபதம், ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வு, ஒவ்வொரு யோகியினுடைய உயிர் சக்தி பிராணன், ஒவ்வொரு பொக்கிஷத்திற்கான சாவி, ஒவ்வொரு குணத்தினுடைய தலைநகரம், ஒவ்வொரு இருளில் இருக்கும் விளக்கு, ஒவ்வொரு உணர்விலும் ஊடுருவிருக்கும், ஒவ்வொரு பந்தனத்திலிருந்தும் விடுதலை, ஒவ்வொரு ஆசைக்கான நிறைவுத்தன்மை, ஒவ்வொரு கூண்டிற்கான அந்த வானம், ஒவ்வொரு மனதின் அந்த ஒளி, ஒவ்வொரு சோதனையினுடைய தைரியம், ஒவ்வொரு தருணத்தினுடைய அந்த புன்னகை, ஒவ்வொரு காயத்திற்கான மருந்து, ஒவ்வொரு தவறின் மீதான கருணை, ஒவ்வொரு பற்றுதல் மீதான விலகிய தன்மை, ஒவ்வொரு தவத்தினுடைய அக்னி, ஒவ்வொரு பந்தனத்திலிருந்தும் சுதந்திரம், ஒவ்வொரு எண்ணத்தின் சக்தி, ஒவ்வொரு பயத்திற்கு எதிரான அந்த தாயத்து, ஒவ்வொரு வெற்றியின் அந்த விதை, ஒவ்வொரு இதயத்தினுடைய புகலிடம், ஒவ்வொரு அடியிலும் உறுதித்தன்மை, ஒவ்வொரு கண்ணீருக்குள் அடங்கியிருக்கும் அந்த புன்னகை, ஒவ்வொரு இதயத்தினுடைய அந்த பாடல் சிவமனாபவ. ஒவ்வொரு பற்றாக்குறையிலும் இருக்கும் மிகுதித்தன்மை, ஒவ்வொரு போராட்டத்திலும் இருக்கும் எளிமைத்தன்மை, ஒவ்வொரு வலியிலிருந்து விடுதலை, ஒவ்வொரு சக்தியினுடைய விழிப்புணர்வு, ஒவ்வொரு நோய்க்குமான மருந்து, ஒவ்வொரு யோகத்தினுடைய தலைகிரீடம், ஒவ்வொரு வார்த்தையினுடைய அந்த சாரம், ஒவ்வொரு கழுத்தையும் அலங்கரிக்கும் அந்த மாலை, ஒவ்வொரு சோர்விற்குமான அந்த ஓய்வு, ஒவ்வொரு சீதையினுடைய ராமன், ஒவ்வொரு தொண்டையின் அந்த முழக்கம்,
சொல்லப்படாத நித்திய முழக்கம். ஒவ்வொரு அலையிலும் சிவனின் பாடல் பாய்கிறது. தேக உணர்வு மறைகிறது. ஒவ்வொரு செல்லும் அந்த ஒரு பெயரை ஜபிக்கிறது, சிவமனாபவ. எப்போது மனம் தெய்வீகத்தோட ஒருங்கிணைக்குதோ அப்போது எல்லா கேள்விகளுக்குமான பதில் கிடைச்சிடுது. திசை திருப்பப்பட்ட மனம் பதில்களை தேடிட்டே இருக்குது. ஆன்மீக திசை மாற்றம், ஆன்மீக சிதறல். எப்போது மனம் தெய்வீகத்தோட ஒருங்கிணைக்கலையோ அப்போது சக்தி துண்டிக்கப்படுது. மனம் எப்போது ஒருங்கிணைக்கப்படுதோ அப்போ ஃபோக்கஸ் ஆயிடுது. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியங்களும் உங்களை தேடி வந்துடும், எந்த ஒரு உழைப்பும் இல்லாம. இது மனதை கட்டுப்படுத்துறதில்ல, இது மனதை அடக்கிறதில்ல, இது மனதை கட்டாயப்படுத்துறதும் இல்லை. இது மனதிற்கு நாம கற்றுக் கொடுப்பது. இது ஒன்றும் மனதுக்கு பாபாவை நினைவு செய்யன்னு சொல்றதில்ல. ஆனால் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், இதுதான் ஒன்றை லைட் ஆக்கும். அப்போ அந்த பெனிஃபிட் ஸ்ட்ராங் ஆக்குது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை அந்த விஷயத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. அந்த நன்மை அந்த பழக்கத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. அந்த காரணம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் நான் இதை செய்யணும்? எனவே இன்னைக்கு தான் இந்த 21 நாட்கள் ரிட்ரீட்டினுடைய கடைசி நாள். ஒவ்வொரு நாளும் இந்த மனதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு சில தந்திரங்களை பார்த்தோம், சில டெக்னிக்ஸ் பார்த்தோம், சில வழிமுறைகளை பார்த்தோம். இன்னைக்கு நாம் கடைசி தந்திரத்தை பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும். மேலும் ஒவ்வொருத்தருமே அதை ஏற்கனவே நாம் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆத்மீக விழிப்புணர்வு, பரமாத்ம விழிப்புணர்வு, டிராமாவின் விழிப்புணர்வு, நேரத்தின் விழிப்புணர்வு மற்றும் ஸ்ரீமத்தின் விழிப்புணர்வு. ஆத்மீக விழிப்புணர்வு நமக்கு அடையாளத்தை கொடுக்குது. பரமாத்ம விழிப்புணர்வு நமக்கு சக்தி கொடுக்குது. டிராமாவின் விழிப்புணர்வு நமக்கு ஆடாத அசையாத தன்மையை கொடுக்குது. நேரத்தின் விழிப்புணர்வு நமக்கு அவசரத்தை கொடுக்குது. ஸ்ரீமத்தின் விழிப்புணர்வு நமக்கு டைரக்ஷன் கொடுக்குது, வழி கொடுக்குது. ஆத்மீக விழிப்புணர்வு இதுதான் எல்லா ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடிப்படை. நான் ஒரு ஆத்மா, அந்த தேகம் இல்லை, அந்த ரோல் இல்லை, அந்த ப்ரொஃபஷன் இல்லை, அந்த பதவி இல்லை, அந்த உறவுகள் இல்லை, அந்த உணர்ச்சிவசமான உணர்ச்சிகளும் இல்லை. நான் ஒரு ஆத்மா. இதுதான் ஆன்மீகத்தினுடைய தூய்மையான வடிவம். இதுதான் சாரம், ஆன்மீகத்தினுடைய சாரம். ஆன்மீகம் முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பமாகுது. எதுவரை இந்த முதல் அத்தியாயத்தை நாம் கற்றுக்கலையோ அதுவரை அந்த பரமாத்ம விழிப்புணர்வுன்ற அத்தியாயத்தை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆத்மீக விழிப்புணர்வுன்றது ஃபர்ஸ்ட் இயர், பரமாத்ம விழிப்புணர்வுன்றது செகண்ட் இயர். ஒவ்வொரு நாளும் நான் எந்த அளவுக்கு ஆத்மாவினுடைய அந்த புதிய பரிமாணத்தை உணர்ந்து அனுபவம் செய்கிறேனோ அந்தளவுக்கு மேலும் மேலும் ஆத்ம அபிமானி ஆகிறோம். ஆத்ம விழிப்புணர்வுன்றது நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மான்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை. இப்படி கிளிப்பில்லை மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அது நம்மளை ஆத்ம அபிமானி ஆக்காது. இது புரிஞ்சுக்கிறது, என்னுடைய ஆழமான பரிமாணத்தை நான் புரிஞ்சுக்கிறது. என்ன நடக்குது எனக்கு, நான் யாரு, நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் என்ன செய்யணும், நான் எங்கே போகணும், எனக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குது. மொரோக்கோவில் ஒரு இமாம் இருந்தார், ஒரு முகலாய ஆன்மீக தலைவர் இருந்தார். அவர் ஒரு கிணறை பாதுகாத்துட்டு இருந்தார். 24 மணி நேரமும் அந்த கிணறுக்கு காவல் காத்துட்ருப்பார். ஆர்வம் தூண்டப்பட்ட ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டார், நீங்கள் ஒரு இமாம், நீங்கள் தொழுகை கூடத்தில் இருக்கணும் அல்லது மசூதியில் இருக்கணும், இந்த கிணத்தை சுற்றி எல்லா நேரமும் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்டார். அந்த இமாம் சொன்னார், இதில் ஒரு ரகசியம் இருக்குது. கடவுள் குடியிருக்கிறாரு,
அல்லாஹ் இந்த கிணத்துல இருக்காருன்னு சொன்னாரு. அந்த நபருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, என்ன முட்டாள்தனம், இது இறை நிந்தனை, முற்றிலுமான இறை நிந்தனை. நீங்க ஒரு கடவுளை ஏத்துக்காதவர் மாதிரி பேசுறீங்க. அல்லாஹ் எப்படி இந்த கிணத்துல இருக்க முடியும்னு அவர் கேட்டாரு. அந்த இமாம் சொன்னாரு, சரி, உன்னை நீயே போய் பாரு, உன்னையவே பாரு அப்படின்னு சொன்னாரு. அவர் அந்த கிணத்துக்கு போனாரு. அந்த கிணத்தை எட்டி பார்த்தாரு. அந்த கிணறு அமைதியா இருந்தது. அந்த தண்ணி சாந்தமா இருந்தது, எந்த ஒரு அலைகளும் இல்லாம. அவர் தன்னுடைய சித்திரத்தையே அதுல பார்த்தாரு. அந்த நபர் சொன்னாரு, அல்லாஹ் எங்க இருக்காரு? அந்த இமாம் சொன்னாரு, நீ என்ன பார்த்த? அவர் சொன்னாரு, என்னைய நானே பார்த்தேன். இமாம் சொன்னாரு, அல்லாஹ் உனக்குள்ள மறைஞ்சிருக்காருன்னு சொன்னாரு. எப்போ நீங்க ஆத்ம அபிமானி ஆகுறீங்களோ அப்ப பரமாத்ம விழிப்புணர்வுன்றது தானாகவே வந்துடும். கடவுள் மனிதனை தன்னுடைய உருவத்திலேயே படைச்சிருக்காரு. அது பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. எப்போ ஆத்மா தூய்மை ஆகுதோ அதன் பிரதிபலிப்பு, அப்போ கடவுளின் பிரதிபலிப்பு தெளிவாகுது. எனவே முதல்ல சோல் கான்ஷியஸ்னஸ், ஆத்மீக விழிப்புணர்வு, ஆத்ம அபிமான பயிற்சியை விதவிதமாக பயிற்சி செய்கிறது. கிளிப்பிள்ளை மாதிரி நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா அப்படி சொல்றது இல்லை. ஆனா ஆத்மாவினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய அனட்டாமியை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய பிசியாலஜி, ஆத்மாவினுடைய பயோகெமிஸ்ட்ரி, ஆத்மாவினுடைய ஜியாகிரபியை புரிஞ்சுக்கிறது, ஜியாலஜியை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய மொழியை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய இலக்கணத்தை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய இயற்கையை புரிஞ்சுக்கிறது, ஆழத்தை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய பரிமாணங்களை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய தோற்றத்தை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய ட்ரெஸ்ஸை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய பயணத்தை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய வீடை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய தந்தையை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய இலக்கை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவினுடைய சமஸ்காரங்கள், ஆத்மாவினுடைய நேச்சர், ஆத்மாவினுடைய சக்தி, ஆத்மாவினுடைய சிறப்பம்சங்கள், ஆத்மாவினுடைய குணங்கள், ஆத்மாவினுடைய அந்த வீழ்ச்சி, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாத ஆத்மாவினுடைய அந்த வீழ்ச்சி. வெறுமனே புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த வீழ்ச்சியை புரிஞ்சுக்கோங்க. புரிதலின் விழிப்புணர்வு ஏன் நடந்தது? சிந்தனை மனதுக்கு பதில் அளிக்குது. சிந்தனை பண்ணுங்க அதை பத்தி. எனவே வெறுமனே நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மான்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஆத்மாவை பற்றி எழுதுங்க, ஆத்மாவை பற்றி சிந்தனை பண்ணுங்க, ஆத்மாவை பற்றி கடைங்க, ஆத்மாவை அனுபவம் செய்யுங்க, ஆத்மாவினுடைய அந்த நேச்சரை அனுபவம் செய்யுங்க, ஆத்மாவினுடைய வண்ணங்களை அனுபவம் செய்யுங்க, ஆத்மாவை ஃபீல் பண்ணுங்க, ஆத்மாவை டச் பண்ணுங்க, ஆத்மாவை கேளுங்க, ஆத்மாவை முகர்ந்து பாருங்க. இது எப்படி இருக்குது? ஆத்மாவினுடைய டேஸ்ட் என்ன? அது இனிப்பானதா? நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அது கசப்பாக இருக்குமா, புளிப்பாக இருக்குமா? என்னது ஆத்மாவினுடைய டேஸ்ட் என்ன? ஆத்மாவினுடைய சப்தம் என்ன? ஆத்மாவினுடைய அந்த தொடு உணர்வு என்ன? ஆத்மாவினுடைய அந்த தோற்றம் என்ன? எனவே சிந்தனை பண்ணுங்க, தேடுங்க. ஆத்மா எங்கே இருக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அது இங்கே உட்கார்ந்துருக்குது, பூர்வ மத்தியில் இருக்கு. இந்த ஒரு முடிவுக்கு வராதீங்க. அது இங்கே இருக்கலான்னு சொல்லுங்க. இங்கே இருக்கலாம். இப்படி தான் அந்த புதிர் போயிட்டு இருக்குது. A is equal to B. இப்போ நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? A is not equal to B. இப்போ ஆரம்பிங்க இந்த ஈக்குவேஷனை. அப்புறம் கடைசியாக அந்த முடிவுக்கு வருவீங்க. ஓ, A is equal to B.
இதே மாதிரி ஆத்மா இதயத்தில் குடியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேடுங்க. யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க ஆத்மா இப்படி புருவ மத்தியில் இருக்குன்னு. உடனே நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் நம்பணும்? தேடலைங்க, ஆராய்ச்சி எங்க? கண்டுபிடிங்க, உண்மையை கண்டுபிடிங்க. சும்மா மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் அதை ஏற்றுக்காதீங்க. இது சுயத்தின் பயணம். சுயமாக தேடுங்க. ரெண்டாவது, பரமாத்ம விழிப்புணர்வு. இது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த உலகம் பாதுகாப்பற்ற உலகம். இது ஏதோ ஒரு உயர்வான சக்தி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு பாதுகாப்பு, ஒரு பிடி, ஒரு சொத்து கொடுக்குற மாதிரி. இந்த உலகம் ரொம்ப ரொம்ப நிலையற்றது. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதிர்பாராதது. எனவே எப்போ நான் பாபா என்னோட இருக்கிறாருன்னு சொல்கிறேனோ அப்போ நான் பாதுகாக்கப்படுறேன். நான் ஸ்ட்ராங்காக உணர்றேன். இது உறுதி செய்யப்பட்ட பாதுகாப்பு, கேரண்டியும் வாரண்டியும் உள்ள பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பிற்கான எக்ஸ்பைரி டேட் வாழ்நாள் முழுக்க. ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணுங்க, ஆனால் ஒவ்வொரு காலையிலையும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காலையிலையும் ரீசார்ஜ் பண்ணணும். அந்த நினைவினுடைய விழிப்புணர்வு. எனவே ஆமாம், அவர் என்னை சுற்றி தான் இருக்கிறாரு, அவர் என்னோட தான் இருக்கிறாரு, என்னோட தான் நகர்றாரு, அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. மூணாவது, ட்ராமா கான்ஷியஸ்னஸ், ட்ராமாவின் விழிப்புணர்வு. ட்ராமாவின் விழிப்புணர்வு என்பது ஆடாத அசையாத தன்மை. நான் புரிஞ்சுக்கிறேன், இது வெறுமனே ஒரு சீன், அவ்வளோதான். இது ஒரு சீன், இது சீக்கிரமாக மாறிடும். எனவே அதை என்னை அஃபெக்ட் பண்ணுறதில்ல. எல்லாமே மாறிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு காட்சி. இது ட்ராமாவினுடைய ஒரு காட்சி. என்ன நடந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் வருவாங்க, வந்து பாராட்டுவாங்க, யாரோ ஒருத்தர் வருவாங்க, வந்து கத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இது எல்லாமே ஒரு சீன். இது மாறிடும். எனவே இந்த ட்ராமா கான்ஷியஸ்னஸ், இந்த ட்ராமாவின் விழிப்புணர்வு என்ன ஸ்டேபிள் ஆக்குது, ஆடாத அசையாதவர் ஆக்குது. நேரத்தின் விழிப்புணர்வு, இது அவசரத்தை கொடுக்குது. தேவையில்லாத பேச்சுகளில் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். தேவையில்லாமல் புரணி பேசுறது, உலகாய விஷயங்களில், மீடியா பற்றின விஷயங்களில், தேவையில்லாத இன்வால்மெண்ட்டில், தேவையில்லாத விஷயங்களில் என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு தருணமும் எனக்கு விலை மதிப்பற்றதுன்ற விழிப்புணர்வோடு இருப்பேன். நான் நேரத்தை மதிப்பேன். நேரம் என்பது கரன்சி. என்னால் அதை வேஸ்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா, சிலர் ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க தன்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லவே இல்லை. அவங்களுக்கு பணம் தான் எல்லாமே. ஒருத்தர் இருந்தார், அவர் ஜட்ஜுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டார். அவர் ஏதோ சில குற்றம் செய்திருந்தார். ஆனால் அவர் ரொம்ப பேராசை பிடித்தவராக இருந்தார். எனவே அவருக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. முதல் ஆப்ஷன் என்னன்னா, பனிஷ்மெண்ட்டாக 5 கிலோ மிளகா சாப்பிடணும், அல்லது 50 சாட்டையடி வாங்கணும். மேலும் மூணாவது 50,000 ரூபாய் ஃபைன் கட்டணும். அவர் சொன்னார், என்னால் ஃபைன்லாம் கொடுக்க முடியாது. எனவே எனக்கு 5 கிலோ மிளகா சாப்பிட்றது ஓகேன்னு சொன்னார். ஆனால் 2 கிலோ சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் சொன்னார், எப்பா இது ரொம்ப அதிகம், என்னால் முடியாது, நான் 2வது ஆப்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னார். என்னால் இதை சாப்பிட முடியாது. ஆனால் 2வது ஆப்ஷனில் 2 சாட்டடி வாங்கினதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்துட்டான். போதும், என்னால் இதுக்கு மேலே முடியாது, நான் பணத்தை கொடுத்துடுறேன்னு சொன்னார். ஆக மொத்தத்தில் 3 பனிஷ்மெண்ட்டும் வந்துருச்சு. இதெல்லாம் எதனால்? ஏன்னா அவன் தன்னுடைய பணத்தை பாதுகாக்கணும்னு நினச்சான். அதனால் 3 பனிஷ்மெண்ட்டையுமே அடைஞ்ச மாதிரி ஆச்சு. எனவே மனிதர்கள் அவ்வளவு பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய பணத்தை கொடுக்கவே வேண்டான்னு நினைக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டா உடனே அங்கே ஓடி போய் முதல்ல அவங்க கேட்குற கேள்வி இது ஃப்ரீயான்னு கேட்பாங்க. எனவே பேராசை பிடித்த ஒருத்தன் தன்னுடைய பணத்தை அப்படி பாதுகாப்பான்.
நீங்க அந்த மாதிரி உங்களுடைய நேரத்துல பேராசை பிடித்தவராகணும். உங்க நேரத்தை பாதுகாக்கணும். எப்படி ஒரு பேராசை பிடித்தவன் தன்னுடைய பணத்தை பாதுகாக்கிறானோ அப்படி நீங்க உங்க நேரத்தை பாதுகாக்கணும். எனவே நேரம் என்பது மணி, நேரம் என்பது கரன்சி, நேரம் என்பது ருபீஸ், நேரம் என்பது டாலர். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு மணி நேரமும் இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். நான் என்ன செய்கிறேனோ அது நிரந்தரமாக ரெக்கார்ட் ஆயிடும். ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்குது. ஒருவேளை நான் ஒரு சிறிய தவறு செய்தா அந்த தவறும் ரெக்கார்ட் ஆயிடும், மேலும் அது ரிப்பீட் ஆகும். கடைசி இது ஸ்ரீமத் கான்ஷியஸ்னஸ், ஸ்ரீமத்தின் விழிப்புணர்வு. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டம், சிறந்த, உயர்ந்த. மத் என்றால் கருத்து, சிறந்த கருத்து, உயர்ந்த கருத்து. எனவே ஸ்ரீமத் என்பது தெய்வீக கட்டளை, தெய்வீக ஆர்டர். நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். நான் எப்போ அதை ஃபாலோ பண்ணுறேனோ அப்போ என்னுடைய செயல்கள் தானாகவே எனக்கு லைட்னஸை கொடுக்கும், சந்தோஷத்தினுடைய ஃபீலிங்கை கொடுக்கும். எனவே எந்த ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாலையும் அல்லது எந்த ஒரு சேவா பண்ணுறதுக்கு முன்னாலையும் செக் பண்ணுங்க, நான் ஸ்ரீமத்தோட ஒருங்கிணைச்சிருக்கேனா, இது ஸ்ரீமத் படி இருக்குதா. ஆம் அப்படின்னா முன்னால் போங்க. எனவே ஸ்ரீமத்துன்றது அப்படிப்பட்ட ஒன்று, அது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத்னா என்ன? ஸ்ரீமத்துன்றது நபருக்கு நபர் அது வித்தியாசப்படும். மரியாதைகள்ன்றது எல்லாத்துக்குமே ஒரே போல இருக்கும், எல்லாருக்குமே பொதுவான ஒன்று. ஸ்ரீமத்துன்றது ஒவ்வொருத்தருடைய தொழிலுக்கு ஏற்றாற் போல அது வித்தியாசப்படும். ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும், ஒருத்தருடைய தினச்சரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒருத்தருடைய தொழில் கடமைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எனவே சோல் கான்ஷியஸ்னஸ், ஆத்மீக விழிப்புணர்வு அடையாளத்தை கொடுக்குது. பரமாத்ம விழிப்புணர்வு சக்தியை கொடுக்குது. டிராமாவின் விழிப்புணர்வு ஆடாத அசையாத நிலையை கொடுக்குது. நேரத்தின் விழிப்புணர்வு அவசரத்தை கொடுக்குது. அது நான் இப்போ போகணுன்ற அவசரத்தை கொடுக்குது. நான் போய் சேரணும், என்னால் வெயிட் பண்ண முடியாது, என்னுடைய நேரத்தை எதுக்காகவும் தேவையற்ற விஷயத்தில் வேஸ்ட் பண்ண முடியாது. என்னுடைய நேரம் ரொம்ப முக்கியமானது. சிலர் இருக்கிறாங்க மனிதர்கள், தன்னுடைய நேரத்தை உணவுலையே வேஸ்ட் பண்ணுவாங்க. உணவை தயாரிக்கிறதுல, உணவை வாங்குறதுல, உணவை பற்றி சிந்திக்கிறது, உணவை சாப்பிட்றத பற்றி இப்படியே நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே உணவை சுற்றியே போயிட்டுருக்கோம். உணவு தான் நேரத்தை மிக சிறந்த முறையில் வீணடிக்குது. மேலும் அது திருப்தி படுத்தவே படுத்தாது. நீங்கள் எதையோ ஒன்றை சாப்பிட்றீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி உங்களுக்கு பசிக்குது. எனவே புது விழிப்புணர்வை உருவாக்குங்க. உணவில் வேலை செய்யாதீங்க, நேரத்தில் வேலை செய்யுங்க. உணவில் வேலை செய்யாதீங்க, எனர்ஜியில் வேலை செய்யுங்க. உணவில் வேலை செய்யாதீங்க, அதனுடைய நன்மைகளில் வேலை செய்யுங்க. அப்படின்னா என்ன? உணவை சரிப்படுத்தணும் அப்படின்றதுல நீங்கள் உழைக்காதீங்க, அதனுடைய நன்மைகள் என்னன்றதுல நீங்கள் வேலை பண்ணுங்க. நேரத்தின் மீது கவனம் கொடுங்க, எனர்ஜியில் கவனம் கொடுங்க. எனக்கு உயர்ந்த விழிப்புணர்வு வேணும், எனக்கு லேசான தன்மை வேணும், எனக்கு தெளிவு வேணும். இந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்குங்க. எனவே எதெல்லாம் உங்களுக்கு சுமையா இருக்குதோ அதெல்லாம் தானாகவே விடுபட்டுடும். இது சாப்பிட்டா எனக்கு சுமையா இருக்கு, இது சாப்பிட்டா எனக்கு லைட்டா இருக்குது, எனக்கு லைட்னஸ் வேணும், இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மனிதர்கள் உணவை சரி பண்ணணுன்றதுல வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உணவில் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் எனர்ஜியில் தான் வேலை செய்யணும். எனவே நேச்சருக்கு போங்க, இயற்கைக்கு போங்க, இயற்கையில் அமருங்க, அந்த இயற்கையை ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு காலையிலையும் அந்த சூரியனை பாருங்க, அதனுடைய கிரணங்களை உள்வாங்குங்க. பிராணிக் விழிப்புணர்வு, பிராண விழிப்புணர்வு. நான் பிராணனால் நிறைஞ்சிருக்கேன். எனவே எப்போ பேட்ரி ஃபுல்லாக இருக்குதோ, எப்போ பேட்ரி 100% ஃபுல்னு காட்டுதோ அப்போ அதுக்கு எதுவுமே வேணாம். எனவே நான் நிறைஞ்சிருக்கிறேன்,
எனக்கு இது இப்போ வேணாம். உணவுன்றது தேவையற்றதாயிடும். அது எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பற்றினது இல்லை, அது டேஸ்டாக இருக்கா இல்லையான்றதை பற்றினது இல்லை, அது குக்டு ஃபுட்டா ரா ஃபுட்டா அல்லது பழமா லிக்விடா சாலிடான்றதை பற்றினது இல்லை. நான் ஏற்கனவே நிறைஞ்சிருக்கிறேன். எனவே இது ஆழ்மனதின் சீரமைத்தல். நான் உணவுலையே வேலை செய்யலை, நான் என் மனதில் வேலை செய்கிறேன். ஆழ்மனம். நான் புது எண்ணத்தை உருவாக்குறேன். தியானம்தான் என்னுடைய உணவு, மகிழ்ச்சி தான் என்னுடைய உணவு. நான் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறேன். எனவே என்னுடைய வயிறும் நிரம்பி இருக்குது. எனக்கு இப்போ எதுவுமே வேணாம். ஆனாலும் நான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த சாப்பிடுதல்ன்றது வேற, நான்ன்றது வேற. இதுதான் பிரதாரியன் கான்ஷியஸ்னஸ். உணவில்லாமல் வாழக்கூடிய விழிப்புணர்வை தான் பிரதாரியன் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லப்படுது. இது அந்த நபர் சாப்பிடலை அப்படின்றத பற்றினது இல்லை. அவர் சாப்பிடுவார், ஆனால் விடுபட்டு இருப்பார். உணவுன்றது அவங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக இருக்காது. சாப்பாடுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு சாப்பிடுவேன், அப்புறம் 3 நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன், அப்புறம் நான் டிடாச்ட் ஆகிடுவேன். ஒரு நாள் சமைச்சதை சாப்பிடுவீங்க, அப்புறமா 3 நாள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க. எந்த ஒரு கிரேவிங்ஸும் இருக்காது, சாப்பிடணுன்ற அந்த ஆர்வம் இருக்காது. இதுதான் சுதந்திரம். சுதந்திரம்ன்றது நான் இதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிடுவேன் அப்படின்றது இல்லை. அவங்க உணவை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. உணவு 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 உணவை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த விழிப்புணர்வுக்கு மாறுங்க. அந்த பறவைகளினுடைய சப்தம் தான் என்னுடைய உணவு, அந்த தூய்மையான காற்று தான் என்னுடைய உணவு, அந்த தண்ணி தான் என்னுடைய உணவு. நான் எப்போ தண்ணி குடிக்கிறேனோ அப்போ நான் பியூரிட்டியை குடிக்கிறேன். எப்போ நான் தண்ணி குடிக்கிறேனோ அப்போ நான் அமிர்தத்தை குடிக்கிறேன். நான் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிறேன். நான் சாப்பிட்றேன், என்ஜாய்மெண்ட்டுக்காக சாப்பிட்றேன், வேற எதுக்காகவும் சாப்பிடலை. நான் வெறுமனே அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக நான் சாப்பிட்றேன். எனவே இதுதான் உயர்ந்த விழிப்புணர்வு. எனவே இந்த மாதிரி நீங்கள் வேலை பண்ணுங்க. அப்போ தான் இந்த உணவின் பயணம் நீண்ட நாளைக்கு போகும். இல்லைன்னா எப்பயுமே அதில் போராட்டம் இருக்கும், மனதின் போராட்டம். மேலும் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். எனவே நேரம் என்பது பணம், நேரம் என்பது கரன்சி. ஸ்ரீமத்ன்றது தெய்வீக டைரக்ஷன், ட்ராமான்றது கவச பாதுகாப்பு. நான் எல்லாத்தையுமே ஒரு காட்சியாக பார்க்குறேன். இது ஒரு சீன், இது ஒரு சீன், இவர் ஒரு நடிகர், இது அவருடைய கதாபாத்திரம். எனவே எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லை, எந்த எதிர்மறையும் இல்லை, எந்த பழிவாங்குதலும் இல்லை. நான் நியூட்ரல் கான்ஷியஸ்னஸ்குள்ளே நுழையிறேன், அதாவது நடுநிலை விழிப்புணர்வுக்குள்ளே நுழையிறேன். என்னை யாராலும் இழுக்க முடியாது. இது ஒரு காட்சி. மனிதர்கள் வராங்க, மனிதர்கள் போகிறாங்க. அவங்க இன்னைக்கு கோபமாக இருப்பாங்க, நாளைக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பரமாத்ம விழிப்புணர்வு. நான் அவரை என்னுடைய அழியாத துணைவனாக ஆக்கியிருக்கிறேன். அவர் என்னோடவே வர்றாரு, அவர் என்னோடவே நடக்கிறாரு, அவர் என்னோட இருக்கிறாரு, அவர் என்னை சுற்றி இருக்கிறாரு, அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் எனக்கு வெளியில் இருக்கிறாரு. நம்புங்க, நாம் நகர்றோம். நம்மளுடைய உயிர் அவருக்குள்ளே இருக்குது. பைபிளில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நாம் அவரோட இருக்கிறோம், நாம் அவரோட நகர்றோம், நம்மளுடைய உயிர் அவரிடம் இருக்குது. மரணமோ ஜனனமோ, உயர்வோ தாழ்வோ, கண்ணுக்கு தெரியாதவங்களோ தெரியக்கூடியவங்களோ, பொருட்கள் இருக்கக்கூடிய பொருட்களோ வரக்கூடிய பொருட்களோ, எந்த ஒரு கொள்கைகளோ, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏஞ்சல்ஸோ என்னை அந்த கடவுளினுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. எதுவுமே நம்மை அந்த கடவுளினுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. நம்முடைய உயிர் அவர்கிட்ட இருக்கு, அதோடவே நாம் நகர்றோம். அவர்தான் நம்மளுடைய எல்லாவுமாக இருக்கிறார். சர்வே சர்வா, அவரே நம்முடைய எல்லாவுமாக இருக்கிறார். அவரிடம் எல்லாமே இருக்குது, அவர்தான் எல்லாம். நான் அவரோட வாழ்கிறேன், அவருக்கு முன்னால நகர்றேன், அவருக்காகவே வாழ்கிறேன், அவரோட வாழ்கிறேன், அவரை சுற்றி வாழ்கிறேன். எல்லாமே சூழ்ந்திருக்குது. அவர் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய நியூக்ளியஸ்.
அவர்தான் என்னுடைய ஆன்மீக பாதையினுடைய சென்டராக இருக்கிறார். எனவே இதுதான் கடைசி 5 தந்திரங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனதுக்கு வெரைட்டி தேவைப்படுது. நீங்கள் ஒரே சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது போர் ஆகிடும். எனவே வெரைட்டி வேணும், வித்தியாசமான உணவு வேணும். சில நேரம் மியூசிக், சில நேரம் சவுண்டு, சில நேரம் தண்ணி, சில நேரம் டச், சில நேரம் லைட், சில நேரம் சன், சில நேரம் எர்த். நாலேஜ் தான் உணவு, ஞானம்தான் உணவு, ஞானம்தான் உணவு. மனதை மறுசீரமைங்க. ஞானம்தான் என்னுடைய உணவு, மகிழ்ச்சி தான் என்னுடைய உணவு, ஆன்மீக அன்பு, கடவுளின் அன்பு தான் என்னுடைய உணவு, மியூசிக் தான் என்னுடைய உணவு, உயர்ந்த ஆன்மீக எண்ணங்கள் தான் என்னுடைய உணவு, ஆன்மீக உணர்ச்சிகள் தான் என்னுடைய உணவு, தூய்மையான தூய்மை தான் என்னுடைய உணவு. எனவே இந்த சாக்கார ஃபுட், ஸ்தூலமான உணவு, இந்த கிராஸ் ஃபுட்டை லைட்டர் ஃபுட்டாக மாற்றுங்க. லேசான உணவா, ஆன்மீக உணவா, லைட் நியூட்ரிஷனாக மாற்றுங்க. லைட்டு தான் என்னுடைய உணவு, பிரகாசம் தான் என்னுடைய உணவு. நீங்கள் சூரியனை பார்க்கும்போது அதனுடைய எனர்ஜி எனக்குள்ளே நிரம்பிட்டு இருக்குதுன்ற மாதிரி உணருங்க. எனர்ஜி தான் என்னுடைய உணவு. எனவே புது எனர்ஜி, புது பவர். எனவே இது எல்லாமே ஆழ் மனதினுடைய ட்ரைனிங். இங்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டுடுவீங்க. நிறைய நேரம்ன்றது சேமிக்கப்படும். ஏன்னா உங்களுடைய தூக்கத்தினுடைய நேரம் குறைஞ்சிரும். உங்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கலாம், நிறைய மொழிகளை கற்றுக்கலாம், நிறைய புது கலைகளை கற்றுக்கலாம், நிறைய புது கோர்சஸை கற்றுக்கலாம். மேலும் நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வை சிரேஷ்டமாக்கிக்கலாம். எனவே இன்னைக்கு இந்த பட்டியினுடைய கடைசிக்கு வந்துட்டோம். அடுத்து புது பட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சாந்தி. புண்ணியத்தின் செல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பண்டத்தில் இருந்து விடுதலை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆசையின் திருப்தி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பூண்டின் வானம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு மனதின் ஓடி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சோதனையின் தைரியம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஒளியின் புன்னகரி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காயத்தின் மருந்து சிவமன்மனாபவ. ஒவ்வொரு குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பாகத்தின் வைராக்கியம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகத்தின் தீரி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கண்ணீரின் புன்னகை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு உள்ளத்தின் பாடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கண்ணீரின் புன்னகை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு அடியிலும் நிச்சயம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கண்ணீரின் பொன்மதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதை. ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ. 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 சிவமன்மனாபவ.